ஹாய் சிஸ்டர், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். மிஸ்டர் ஃபால் வணக்கம் சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி எல்லாம் லாஸ்ட்டாக தான் நன்றி. ஓகே, தேங்க்யூ. வெல்கம் பேக் டு ஜெகா வைசு சேனல். எனக்கு கூட்டியாக உட்கார வச்சுருக்கேன். போ உனக்கு இவருக்கே தெரியாது நான் ஏன் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன், அவருக்கும் தெரியாது. நான் இப்போ என்ன பேச போகிறோன்னு எனக்கும் தெரியாது. இருந்தாலும் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்படி உட்காந்து பேசுறதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ கூப்பிட்டு உட்கார வச்சிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய விதமான கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்களாம்மா. மேரேஜ் பண்ணிக்காம இன்னும் அப்படி வந்து அப்படின்னு நீ என்ன குடும்பமாக வாழ்கிற அப்படி என்னென்னோ எக்ஸஸ்ட்ரா நிறையா பேசுகிறாங்க. சரியா? அவங்களுக்குலாம் நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? டைரெக்டாக கொஸ்டின்கே போயிட்டேன். என் மனசில் பட்டது இப்போ கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டிருக்கேன். இதனாலேயே கேட்டதில்லை, இப்போ கேட்டிருக்கேன். என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி நான் அப்படி நான் உட்காந்து சரி, நான் கூட எங்கள் வீட்டுக்காட்ட எப்படிலாம் இருந்தது கிடையாது. அது கொடுத்து வைக்க முடியாமல் போச்சு. அதுக்கு இந்த மாதிரி வந்து சும்மா அப்படி உட்காரது கூட வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அனாவசியமாக ரொம்ப வல்கராவாக பேசுறது. அதில் ஒருத்தி மாலான்னு சொல்லிட்டு நீ என்னைக்கு என் கையில் மாட்டோம், நீ உண்மையான ஒரு பொம்பளையா ஆம்பளையா கருமோ என்னவோ இருந்துட்டு போ. நான் எக்ஸ்போ இங்கே நடத்தது இல்லையா, வந்து தைரியமான பொம்பளையா ஆம்பளையா, நீ தைரியமான ஆள் இருந்தேன்னா நான் தாண்டி மாலா இப்போ பேசுறீ வந்து இல்லை. எக்ஸ்போ நடத்துவேன் சென்னையில், தைரியம் தான் வாடி, வெக்கமாவே இருக்காதா? எல்லா கமெண்ட்லேயும் வந்துட்டு நம்மளை எவ்வளோ, அதாவது இப்போ எக்ஸ்போ பற்றின ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் இல்லையா, நாசமாக போகும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து அளந்து. அதாவது எனக்கு அந்த லேடியோட பேர் மட்டும் எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அதாவது இந்த ஊரில் நாய்கள் எல்லாம் பேசுறது பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீ வந்து இதை எடிட் பண்ணலாம் போடக்கூடாது, அப்படியே போட்டு விட்டு. சரியா? எவன் பேசுறான் பேசிட்டு போகுது, நமக்கு அது தேவை கிடையாது. நமக்குன்னு நம்மளைன்னு வாழ்த்துறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம இருப்போம். சரியா? சும்மா நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னா எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால நாங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கோம். கல்யாணம் பண்ணாமலாம் விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சினா வந்துட்டு எப்போவோ போயிருப்பானே, இவ்வளோ நாள் இருக்க மாட்டேங்க. டிவோர்ஸ்டா? அவர் டிவோர்ஸ்டா, நானும் டிவோர்ஸ். நாங்கள் ப்ராப்பரான டிவோர்ஸ். சரிங்களா? ரெண்டு பேருமே வந்து டிவோர்ஸ் தான். சரிங்களா? இல்லை இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுக்கு? அதாவது வந்து ஒரு லைஃப்பில் போகிறோம் அப்படின்னா வந்து டிவோர்ஸ் பண்ணுறோம் பண்ணல, அது வந்து எங்களோட பிரியம். சரியா? நாங்கள் இருக்கோம். உனக்கு பிடிக்கலன்னா நீ பார்க்காத. நீ ஏன் பார்க்குற? நீ ஏன் பார்த்து கொந்தளிக்கிற? அதுக்கு என்ன பண்ணணும்னா வீட்டு மாடிக்கு போய் நின்று ஃபோனை பாரு. நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம்ல அதை பார்த்துட்டு மேலே வந்து விழுந்து குளிச்சிரு, ஒரு வழியாக போயிடும். சரியா? இதெல்லாம் வந்து நான் வேறு விதமாக பேசி நான் போடணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரியா? யாரும் வந்து ஏன்னா இதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அங்கே ஓட வந்துடுறோமா, சுத்தமாக டைமே இல்லை சொல்ல போனால். அதனால தான் வந்து நிறைய டைம் இல்லை, நாள் வீடியோ போடாமல் கூட இருந்திருக்கும். ஆமாம், அது எங்களோட பர்சனல் இஷ்யூ. நாங்கள் அதனால் அங்கங்கே போய் வர வேண்டியிருந்துச்சு, நிறையா இருக்குது. சரியா? நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னா வந்து, அதாவது பொதுவாக யோசிச்சுங்க, ஒரு வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்குது அப்படின்னா அந்த அப்பா அம்மா எப்படி இருப்பீங்க? 15 வயசு பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்குது. சரியா? நாங்கள் எப்படி இருக்கணும், அது வந்து ஒழுக்கமான குடும்பத்துக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நான் நல்ல குடும்பம், அதுவும் நல்ல குடும்பம் தான். சரியா? அவங்களுக்கு தெரியும். எதுவுமே தெரியாமல் பேசுறிய பற்றியா? என்னையும் பாப்பாவையும் பேசுனீங்க, இப்போ இவளையும் தம்பியும் பேசுறிய. அவன் வயசு என்ன, இது என்ன, ஏன்டா அப்படி? அதாவது எதுவும் பேசுகிறான் தான் நேரம் வந்து பேசுங்க. என்ன சும்மா அதை விட்டுட்டு இதில் நேரம் பேசுறதுனால வேலை முடிஞ்சு போயிருமே. சரியா? ரெண்டு குடும்பம், அதாவது ரெண்டு பிள்ளை வந்து இந்த சனின் கிட்ட மாட்டிக்கிச்சான் நம்மளை வந்து. சனினுங்களா? நீ வேணா வந்து சோறு போட்டு படிக்க எல்லாம் வச்சு பார்க்க வேண்டியதானே. யார் சொன்னா சனியனு? அதில் ஒருத்தி போட்டிருக்கா, ஒருத்தியா ஒருத்தனா. ஆனால் நிறைய பொம்பளைங்க தான் நம்ம ரொம்ப இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து லேடிஸ்லாம் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் பேசுனதே கிடையாது. ஆனால் வந்து நிறைய என்ன வாழ்த்துறதும் பொண்ணுங்க தான். ஜென்ஸ் வந்து பேசுறாங்கன்னா அது அவங்க இயல்பு, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஆனா இது வந்து ஏன் இந்த பொண்ணுங்களும் ஏன் இவ்வளவு கொந்தளிக்குது? அதாவது நல்ல டிபிலாம் இருப்பாங்க, பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருப்பாங்க, ஏன்னா இப்படிலாம் பேசுறாங்க. அதாவது அந்த அன்னைக்கு ஒரு பொண்ணு எனக்கு கமெண்ட் போட்டுருந்துச்சு என்னோட ஐடிக்கு வந்து. என்ன போட்டுருந்துச்சுன்னா, என் வீட்டுக்கார கூப்பிடுறேன், இது மாதிரி வரமாட்டேங்கிறாரு. அந்த இதுக்கு போயிருந்தோம்ல ஏலகிரிக்கு, அப்ப வரமாட்டாரு. நீங்க எப்படி இவ்வளவு? நான் சுத்துறேன்னா என் ஒய்ஃபோட நான் சுத்துறேன், ஒன்னா தான் சொன்னேன். உனக்கு வரலன்னா அதுக்கு நான் என்னமா பண்றது? அந்த பொண்ணு தனியாவே கால் பண்ணி இது பண்ணிருச்சு, மெசேஜ் பண்ணிருச்சு. சரியா? அதாவது வந்து யாருக்கும், அதாவது வந்து அவ வந்து கேட்ட விதம் வேற, ஆனா நான் அதை வந்து அவங்களுக்கு புரிய வச்சது வேற. சரியா? அதாவது வந்து பொம்பளையா இருக்கட்டும், சாரி லேடிஸா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும், அதாவது டீசெண்டா இது எதுக்குன்னா, இப்ப நாங்க என்ன பண்றோம் இங்க அப்படிங்கறத எடுத்து போடுறதுக்கு தான் இந்த சேனலே இருக்கு. சரியா? அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் எங்க போறேங்கிறத போடுறதும், நீ என்ன பண்றீங்கிற, இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஏன்னா அப்படி போட்டுக்கிட்டு இருக்கனால முன்னாடி எப்படி போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேற, இப்போ உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த ஒரு ஐடியா இருக்கான், அவனை வந்து கண்டிப்பா நான் மீட் பண்ணணும். ஆமா, இப்போ வந்து நான் வந்து இந்த இதுல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் தான். மொத்தம் ஒரு 4-5 ஐடி இருக்குதுங்க. அந்த 4-5 ஐடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பா. நான் இது நாள் வரைக்கும் எந்த சைபர் கிரைமில் யாரை பற்றி நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. என்னோட ஃபோட்டோ ஏதாவது மாஃபிங் பண்ணி போட்டாங்க, எங்கள் பாப்பா ஃபோட்டோமே போட்டாங்க தான். எல்லாருமே சொன்னாங்க, அக்கா நீங்கள் போய் சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நான் அப்போலாம் சொல்லும் போதெல்லாம் எனக்கு போகிறதுக்கு நேரம் இல்லாமல் நான் அப்படியே விட்டுருக்கேன். பட் இப்போ ஃபேமிலியாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டு ரொம்ப தப்பா போட்டுருக்கா. முரட்டு சிங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து மீட் பண்ணிட்டு வரானா. எனக்கு அவன் சாவு என் கையில் தான் இருக்குமா என்னவோ தெரியல எனக்கு. ஏன்னா அவ்வளோ அசிங்கமாக பேசி வச்சிருக்கேன். நேரடியாக வர சொல்லிட்டோம், நேரடியாக வாடா, நான் எக்ஸ்போ தான் நடத்த போகிறல, நேரடியாக வாடா நாங்கள் சொல்லியாச்சு, மீன் தானே சொல்லியாச்சு. ஸோ அவனோட ஐடியா இருக்கட்டும். இந்த ஜெகா க்ரஷ் லவ்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நேமை வச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த
தொழில் வாய்ப்பா, வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு பாவம் எல்லாரும் போயிட்டு அக்கா இது நீங்களான்னு கேட்டிருக்கீங்க. சில பேர் காசு போட்டு ஏமாறீங்களா என்னன்னே தெரியல. நான் அதுக்கு வீடியோவே நான் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் சில பேர்த்தோடைய ஐடியெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அவங்க எல்லாத்தையும் போய் கிரைமில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் தான். இல்லை பண்ணிடுவோம், அது கண்டிப்பாக பண்ணிடுவோம். இல்லை அதுக்கான ப்ரொசீஜர் எப்படின்னு தெரியல எங்களுக்கு. அது ஆன்லைனில் போடலாமா இல்லை வந்து டேரெக்டாக போய் போடலாமா வக்கீல்கிட்ட பேசியிருக்கோம். நம்ம டேரெக்டாக போய் போட்டுருவோம். அதான் உடனே ஆன்லைனில் கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் வந்துட்டு அதுக்கான வேலையும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு vlog வந்து நாங்கள் எதுக்காக எடுத்தோம் அப்படின்னா, சில பேர் வந்து எப்போ மேரேஜ்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அதுக்கான ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் நான் கொடுக்கணும். நாங்கள் வந்து சீக்கிரமாகவே நாங்கள் மேரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் ஸ்டார்டிங் நாங்கள் எடுத்த உடனே வந்து என்னுடைய சேனலாக இருக்கட்டும், அவரெல்லாம் இன்ஸ்டாகிராம் அவருக்கு என்னென்னு கூட தெரியாதோ, அவருடைய ஃபோட்டோஸ் எதுவுமே இப்போ வரைக்கும் எங்கேயுமே அவர் போட்டது கூட கிடையாது. நான் வந்து என்னோட சேனலில் வந்து நான் யாருமே அவ்வளோ சீக்கிரம் நான் என்னோட சேனலில் இப்படிலாம் நான் உட்காந்தது கூட கிடையாது. இப்படிலாம் நான் க்ளோஸாக போடாமல் இப்போ நான் வந்து இவ்வளோ பெரிய பொண்ணை வச்சிருக்கேன். நான் வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் நெருக்கமாக இருக்கோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுடைய கண்ணோட்டத்துக்கு தப்பாக தெரியுதுன்னா அது வந்து எங்களுக்கு எப்படி தெரியுங்களா? எங்களுக்கு வந்து எங்களோட லைஃப்பில் வந்து இவருடைய சேம் ஏஜ் தான் சரிங்களா. சும்மா வந்து என்னை வந்து கலாய்க்கின்ற பேரில் உனக்கு 40-50ன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுவீங்க. ஆமாம் எனக்கு 40, அவருக்கு வந்து 60 சரிங்களா. 60 சாந்தி பண்ணிடுவோம். வந்துருக்கீங்களா எல்லாரும்? அப்பெல்லாம் சொல்லி கலாய்க்கிறீங்க. எதுக்கு சொல்ல வந்தே மறந்துட்டேன். அதனால் வந்துட்டு என்ன பேசிட்டு இருந்தேன்? அதான் அந்த வீணா போனவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு பதில் கொடுத்துருந்தேன். சொல்ல வந்து மறந்து போயிட்டேன். சரி ஓகே, நாங்கள் வந்துட்டு எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் சிஸ்டர். நான் என்ன பேசிட்டு மறந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நாங்கள் இப்படி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய கண்ணோட்டத்துக்கு தப்பாக தெரியுதுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. எங்களோட இடத்துல இருந்து பாருங்கள். என்ன விட்டுட்டா ஓடி போயிட போகிறான், கை இப்படி பிடிச்சி உட்காந்துருக்கேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். என் லைஃப்பில் வந்து எனக்கு இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை. இந்த மாதிரி வந்து அப்படி கை பிடிச்சிட்டு ரோட்டில் போகிறதா இருக்கட்டும், கை பிடிச்சிக்கிறதா இருக்கட்டும், எனக்காக அப்படின்ற ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற ஒரு தைரியம் இவர் என் கூட இருந்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, எவ்வளவோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் தனியாக ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். ஒரு குடும்பமாக வாழணும் ஆசைப்பட்டிருக்கேன். அதாவது பையன் ஒரு பொண்ணு, செம்ம லைஃப். இது வந்து கடவுள் வந்து காடோட கிஃப்ட்னு சொல்லலாம். தம்பியோட ஃபேஸ் கட் வந்து என்னோட ஃபேஸ் கட் மாதிரி இருக்கும். பாப்பாவோட ஃபேஸ் கட் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேஸ் கட் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து உடனே எல்லாருக்குமே அமைஞ்சிடாது, கரெக்டுங்களா? இதெல்லாம் வந்து இதோட இயற்கை தான். இதெல்லாம் வந்து இந்த கடவுளுடைய ஒரு இயற்கை தான். அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி, எனக்கு ஒரு ஃபேமிலி, நாங்கள் 2 பேரும் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். எதுக்காக மேரேஜ் நான் டிலே பண்ணிட்டு இருக்கிறேன்னா ரீசன் இருக்குது, சும்மாலாம் இல்லை. எங்களுக்கு பெரியவங்க கையால் தான் எங்களுக்கு அந்த தாலி எனக்கு வேணுன்றக்காக தான். எனக்கு இந்த செயின்லாம் எனக்கு சுத்தமாக எனக்கு இந்த என்கிட்ட இப்போ வந்து கோல்டு செயின் இப்போதைக்கு இல்லை. நான் வந்து இந்த கவரிங் செயின் வந்து ஃபஸ்ட் நான் போட்டுருவேன். எனக்கு இப்போ அது போடுறதுக்கு எனக்கு பிடிக்கல. எங்கேயாச்சும் போனால் வந்தால் போடுவேன், மற்றபடி நான் வீட்டில் கூட போட மாட்டேன். எனக்கு அந்த மஞ்சள் கயிறு இருந்தால் கூட போதும். எனக்கு அது எப்படா எல்லாத்துக்கும் ஒரு கனவு அப்படி இல்லையா? என்னோட லைஃப்பில் வந்து அதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு கனவு. எனக்கு கை நிறைய வலையில இருக்கட்டும், குங்குமம் இங்கெல்லாம் குங்குமம் வச்சு எனக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், எனக்கே தெரியும். அதெல்லாம் ரொம்ப நான் வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம். அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து பெரியவங்களோட கையோட அந்த ஒரு கையில் வந்து எடுத்து கொடுத்து அது எனக்கு வேணும் அப்படின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பெரியவங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நாங்கள் இவ்வளோ தூரம் பப்ளிக்காக வந்து வீடியோ போடுறோம், சேர்ந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், வரோம். அதாவது அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், ஒரு வேலையாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், பசங்களை போய் ஸ்கூலுக்கு வர்றது, கிளப்புறது, காலேஜ் நாங்கள் சமைக்கிறது, இவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரு குடும்பத்தில் வந்து எல்லாமே இருக்குது சரிங்களா. இது வந்து குடும்பம். அதை விட்டு போட்டு நீ கல்யாணம் பண்ணல, இங்கே வந்து கல்யாணம் பண்ண வைக்கீங்க. எத்தனை பேர் வந்து ஒழுக்கமாக இருக்கீங்க? கல்யாணம் பண்ணி ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இருக்கீங்களா, இல்லை ஒருத்திக்கு ஒருத்தன் தான் இருக்கீங்களான்றது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். எத்தனை பேர் உண்மையாக மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் உண்மையிலே வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தியாக தான் இருக்கீங்களா? எனக்கு எப்படி உண்மையை சொல்லுவாங்க அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுட்டு நம்ம அடுத்தவங்களை பேசணும். உங்களுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அதாவது நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க இருக்காங்க. கண்டிப்பாக வந்து தான் தப்பை உணர்றவன் அடுத்தவங்க தப்பாக பேச மாட்டான். ஆனால் தான் முதுகலே அவ்வளோ அழுக்க வச்சுட்டு இருக்க மாட்டேன். அடுத்தவனுடைய மண்டபம் நீ வந்து பப்ளிக்கில் வீடியோ போட்டால் நான் அப்படி தான் பேசுவேன். இதுதான் உன் பொழப்பு. அதாவது ஒவ்வொருத்தருடைய இடத்துல உட்காந்து பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு அது புரியும். உங்களுக்குலாம் புரியணும் அவசியம் இல்லை. எனக்கு எப்போ மேரேஜ் பண்ணால் எப்போ வந்து கரெக்டாக இருக்கும், என்ன ஏதுன்றது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஆசை இருக்காதா? எங்கள் இவ்வளோ தூரம் வந்து சர்வே பண்ணிட்டு வர எங்களுக்கு எப்போ நாங்கள் மேரேஜ் பண்ணுற விஷயங்கள் தெரியாதா? ஆசை 60 மோகம் 30 ஆசை 60 இன்னும் இதெல்லாம் ஒரு டைலாக் எல்லாம் தாண்டியாச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் ஆக போகுது, 1 இயர் ஆக போகுது. என்ன வந்து ஆசை என்ன ஆசை? ஏன் தனியாக இருந்தால் அதெல்லாம் கிடச்சிருக்காதா? என்னது இது? எல்லாத்துக்கும் வந்துட்டு இதெல்லாம் புரியாது உங்களுக்குலாம். அதாவது ஏன் இவருங்க தனியாக இவர் என்ன வேணா பண்ணிட்டு போயிரு, நானும் தனியாக என்னவோ நாங்கள் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஏங்க நாங்கள் வந்து ஃபேமிலி நாங்கள் ஏங்க இருக்கணும்? ஒரு குடும்பமாக வந்து நான் வீடியோ போட்டதுக்கு இவன் இந்த ரீல்ஸுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கா? ஏய் ஒன்றும் எனக்கு வாயில் கெட்ட வார்த்தை தான் எனக்கு வருது. எனக்கு ரீல்ஸ் போடுறதுக்காகவா? ஏன் வேறு வழியே இல்லையா? வேறு நான் இதுக்கு முதல்ல நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேனா? சாரி நானும் ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். அதுக்கு வரைக்கும் நானும் வந்து 4 மூவி பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு மூவி தான் ரிலீஸ் ஆயிடுச்சு, 3 மூவி ரிலீஸ் ஆகலை. இதுக்கு நான் எஃபோர்ட் போட்டிருந்தா நான் இந்த ஒரு மீடியாவில் நான் வந்திருக்க முடியாதா? ஏன் இன்றைக்கி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா என்னை வந்து தேடி வந்தவங்க தான் இங்கே அதிகமே தவிர நான் யாரையுமே நான் தேடி போனது கிடையாது. இவங்களும் ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இவங்க எப்படி இருந்துட்டு போய்க்கலாமே? எதுக்குங்க ஒரு குடும்பமாக இந்த குழந்தைங்களுக்காக? அவனுக்கு ஒரு அம்மாவா, எனக்கு என்னுடைய பாப்பாவுக்கு ஒரு அப்பாவா, இன்னைக்கு ஒரு ஃபேமிலியாக நாங்கள் இருக்குது. எங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயம். எங்களுக்கு இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு புரியும்.
புரியாதவங்களுக்கு நான் இதுக்கு மேலே எப்படி விளக்குறதுன்னு தெரியல. சில பேர் சொல்லுங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம்லாம் கொடுக்க தேவையில்லை சிஸ்டர், கொடுத்து தான் ஆகணும். புரியாத ஜென்மங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரிய வைக்கணுன்றக்காக தான் இவ்வளோ தூரம் நான் பேசிகிட்டு இருக்கேன். மேரேஜ் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம், ஆனால் எப்போ என்ன அப்படின்றது கண்டிப்பாக நான் உங்களுக்கு நாங்கள் இப்போதைக்கு சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அதாவது நீங்கள் அந்த மாதிரி நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறீங்களா சிஸ்டர், கண்டிப்பாக நடக்கும். ஆமாம் இல்லையாமா? நடக்கும் கண்டிப்பாக. இப்போ இவ்வளோ பேசுறியே, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீ தலைகீழா கையை கீழே காலு மேலே இங்கே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வா. நான் ஏமா போகணும்? போக முடியுமா? முடியாது. அது மாதிரி நீ எவ்வளோ விளக்குனாலும் இந்த ஜந்துகளுக்கு புரியாது. சரி ஓகே சரி. என்ன பேசுறது பேசி இந்த ஏத்தாப்புல கொலைச்சிக்கிட்டு இருக்கல நாய் எவ்வளோ நேரம் கல்ல விட்டு எரிஞ்சிருப்போம், இன்னமும் அடங்குதா? அது அடங்காது. அது மாதிரி தான். அதாவது சிஸ்டர், அதாவது பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா கேட்டுங்க. நல்லா மென்ஷன் பண்ணுறவங்க, நல்லா வந்து கரெக்டான மெசேஜ் போடுறீங்கல்ல, கமெண்ட் கொடுக்குறீங்களா, அவங்கள வந்து நான் சொல்ல கிடையாது. தேவையில்லாமல் இந்த வீட்டில் அடி வாங்கிக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் மெசேஜ் போடுறாங்கல்ல, ப்ளஸ் மெசேஜ் வீட்டில் புருஷன் வெளில போயிட்டான்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து வேறு யாரையாவது தேடுறதுக்கு இந்த மாதிரி பிளான் போடுறாங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது. சரியா? எதுக்கு தேவையில்லாத வேலை? அவன் லைஃப்பை பாருங்கள், நாங்கள் வீடியோ போடுறோமா பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எதுக்கு கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, மேரேஜுக்கு முன்னாடி வேண்டாம். ஏன்னா எப்படி போட்டாலும் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு எதுக்கு அந்த நாய்கள்கிட்ட வந்து நம்ம ஏன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன், நல்லா நிறையா போடுறவங்களும் இருக்காங்க, சூப்பராக வாழ்த்துறவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரியா? அன்றைக்கி ஒரு பொண்ணுலாம் அருமையாக போட்டுருந்துச்சான்னா நீங்கள் மதுரைக்காரங்க தானா பொண்ணு. ஆமாம்மா, அதாவது அதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? புரியுதா? அதாவது வந்து ஒரு லெவல் தான். அண்ணன் உரிமையா வந்து அவ்வளவு தூரம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுதானா தெரியல. அதாவது நேரடியா வந்து எங்க கிட்ட பேசுறவங்களுக்கு தான் நாங்க எவ்வளவு பேருமா நம்ம கிட்ட வந்து எவ்வளவு பேர் எல்லாம் பாக்குறாங்க. சிஸ்டர் வந்தாங்க, இன்னைக்கு ஒருத்தர் வந்துட்டு போனாங்க. அவங்களாம் அப்படி பேசுவாங்களா அப்படின்னு நான் யோசிச்சேன். ரொம்ப அருமையா பேசினாங்க. அண்ணே உங்ககிட்ட இருக்கணும்னே, ஏன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் கவலையே தெரியாதுண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா எங்கள் ஊர் சைட்லாம் அப்படி தான்ப்பா, ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அதுக்கு ஏதாவது இலக்க முடக்கா பேசிக்கிட்டு இருப்போம், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? அதனால தான் சொல்கிறேன். அதாவது வந்து பாருங்கள், சிரிங்க. நான் வெறும் காமெடி தான் போடலாம்னு யோசிச்சுக்கிட்டேன். இந்த மெசேஜை போடுறத பார்த்துட்டு தான் இவங்களெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்தேன். ஏன்னா அதுக்கு இல்லாமல் நிறைய வேலை அதிகமாகவே நாங்கள் போடுறது கூட கிடையாது. இதுக்கு நாங்கள் மெனக்கெட்டு, ஏன்னா ரொம்ப எதுக்கு போய் இவங்க கிட்ட நம்ம இவ்வளவு பேசிட்டு வைக்கிறேன். இந்த இன்னைக்கு அதாவது மீன், இன்னைக்கு அருமையான மீன் வாங்கி வந்து இன்னைக்கு சமைச்சோம். என்ன, இந்த மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து இந்த மீனை வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுது, இவன் மீன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு வீடியோ போகிற முன்னாடி ஜகா வந்து கமெண்ட் சொல்லிடுறேன், ஆனால் அதுதான் அப்படியே வருது. நான் யோசிச்சு கேட்டேன், ஏன் ஜகா நீ ஏன் ஒரு வேறு எதாவது ஐடி வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பேன். ஏன்னா நீ சொல்கிறது தானே இங்கே போடுறாங்க, அவன் இத்தனை வருஷமாக பார்க்குறேன்னு அப்படி தான் போடுவாங்க. அந்த மாதிரி அப்போ வந்து அதெல்லாம் தண்ணி தொளிச்சுட்டு போயிடணும். அப்புறம் சில பேர் வந்து ஹெல்த்தை பாருங்கன்னு சொன்னீங்க சிஸ்டர். இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே ஃபைன், நல்லா இருக்கேன் சிஸ்டர். அதாவது எப்போ கல்யாணம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அது வந்து எங்களோட இது. சரியா? இப்போ தம்பி ஒருத்தவன் 10 வயசில் ஒரு பையன் இருக்கான், 15 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது. வீட்டில் எல்லாரும் எப்படி இருப்பீங்க? இல்லை எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன், எப்படி இருப்பீங்க? உங்கள் வீட்டில் எப்படி இருப்பீங்க? பிள்ளைங்க நடந்தல் ஒருத்தி கேட்டிருக்கா, இந்த மாதிரி இப்படி போதும் உன் புள்ள முன்னாடியே இருப்பியான்னு கேட்டிருக்கேன். அப்போ தான் அதுதான் நான் கேட்டேன், உன் வீட்டில் வந்து உன் பிள்ளைங்க முன்னாடி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்னு நான் கேட்டேன். இது என்ன தப்பு இருக்குது? எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பண்ணுறீங்க? ஏன்னா அவன் வேலையாக வீட்டுக்கு வேலைக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, பொண்டாட்டி பிள்ளையோட சிரிச்சு பேசணுமா, அதை பாருங்கடா முதல்ல. இல்லையா நான் ஒரு இந்த தமிழ்நாட்டோட குடிமகன் சொல்றியா? என்ன பண்ணுற? நேராக வா, வேலையை விட்டு வரியா, வரும்போதே வீட்டுக்கு ஒரு கோட்டரை ஒயின் ஷாப்பில் உட்காரு, ஒரு கோட்டரை போடு, திரும்ப ஒரு கோட்டரை வாங்கி இடுப்பில் சொருகு, வீட்டுக்கு போ, 4 மிதி வாங்க, தூங்கு, வேலை முடிஞ்சு போச்சு. அதை விட்டுவிட்டு ஏன்டா எங்களை ஏன்டா சீன்றீங்க? நீங்கள் சீனது இல்லாமல் இந்த பாருங்கடா, என்னை கூட்டி அந்த வச்சு அவங்களெலாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவன் வீட்டில் கஷ்டம் தான், அவன் பாருங்களடா, நானும் சும்மா வேலை தானே பார்த்துக்கிட்டேன். மேலே இப்ப இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு உங்களை திட்டுறது எனக்கு என்னங்க கடமை இருக்கு? யாரு முதல்ல உங்களுக்கு நாங்க திட்டணும் அவசியம் இருக்கா? அதாவது எல்லாருமே வந்து வார்த்தையால வந்து ஒரு நாய் அதை வந்து அதையும் ஒரு விஷயமா கொண்டு வந்து அதாவது எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கங்க, நான் வந்து பேட் கமெண்ட் கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் சிஸ்டர் சொல்றேன் பிரதர், மத்த யாரையுமே நான் சொல்ல கிடையாது. இது வந்து போடுறாங்கல்ல அவங்களுக்கு தெரியும். அதாவது அட்வைஸ் பண்றீங்கல்ல, இந்த ஒரு லைஃப் நல்லபடியா வாழ்ந்துருச்சா, அதாவது வந்து நீ சீக்கிரம் மேரேஜ் பண்ணு, அதனால இப்படிலாம் பேசுறாங்க. சில பேர் அட்வைஸ் பண்றீங்க, இந்த ஒரு லைஃப் உனக்கு நீடிக்கணும், நீ திரும்ப நீ ஏமாந்துடும் பயமா இருக்கு, இந்த மாதிரிலாம் நீங்க பயந்து ஒரு சில பேர் பேசுவேன். நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க சிஸ்டர், அப்படிலாம் நீங்க சில பேர் போடுவாங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிறேன் சிஸ்டர், நான் உங்களெல்லாம் நாங்க உண்மையாவே நீங்க வந்து சொல்ற ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா அதை நான் ஏத்துப்பேன். சரிங்களா? கண்டிப்பா ஏத்துப்பேன். இந்த லைஃப் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் சிஸ்டர். அதாவது இது எங்க மட்டும் சாரா இல்ல, எங்களோட குழந்தைங்களை சேர்ந்து இருக்கு. சரிங்களா? சார்ந்து தான் இருக்கு. ஸோ இந்த லைஃப்பை எப்படி கொண்டு போகணுன்றது கண்டிப்பா நாங்கள் எங்கள் லைஃப்பை நாங்கள் அந்தளவு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்காக. ஸோ இந்த லைஃப்பை நாங்கள் எவ்வளோ சேஃபாக நாங்கள் எப்படி கொண்டு போகணும். எவ்வளோ சண்டைகள் வருது சிஸ்டர். இன்னைக்கு கூட மார்னிங் கூட வந்து ஒரு சின்ன விஷயங்கள் கூட சண்டையாக மாறிச்சு. அது அன்பான சண்டை, ஆனால் அது பெருசாக போய் முடிஞ்சுது. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? லைஃப்பை வந்து எப்படி கொண்டு போகணும். இப்போ நிறைய எனக்கு மெச்சூர்டு சொல்லுவாங்க இல்லையா, அது எங்களுக்கு இப்போ தான் எனக்கு வந்த மாதிரி இருக்குது. நான்லாம் வந்து எல்லா விஷயத்துக்கும் நான் வந்து கோவப்படக்கூடிய ஆள் தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச இதுக்கெல்லாம் ஏன்டா கோவப்படணும் அப்படின்னு அளவுக்கு நான் பக்குவமாயிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து சொல்லிடலாம், எனக்கு இப்படி தான் லைஃப் இப்படி தான் போகணும், அப்படி தான் போகணும்லாம் யாருமே எனக்குலாம்
சொல்லி தரல எனக்கு. 17 வயசுல மேரேஜ் இது பண்ணதுனால காட்டி கொடுத்துருதோ? என் லைஃப் 17 வயசுல மேரேஜ் பண்ணதுனால என்னோ சிஸ்டர் நல்லது கெட்ட எதுவுமே தெரியல. சின்ன வயசுல மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்று அது 23 வயசுல தனியாக இருந்து லைஃப்பை எப்படி கொண்டு போகணுன்னே தெரியாமல் கேட்பார் பேச்சு கூட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக கிடையாது. இருந்தாலும் என்கிட்ட வரவங்க எல்லாம் வந்து என்கிட்ட சில விஷயம் நான் உடனே எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவேன். அதை வந்து என்னோட வீக்னஸ் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ஏமாத்தினவங்க தான் இங்கே அதிகம். இந்த ஒரு சோசியல் மீடியா நம்ம அக்கம் பக்கத்துலலாம் எப்படிலாம் இருப்பாங்கன்றதை நான் வாழ்ந்த வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேனே தவிர எனக்கு முன்னாடி இருந்தவங்க எனக்கு யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு கரெக்டான முறை எனக்கு சொல்லிக் கொடுத்துருந்தாங்கன்னா என் லைஃப் இப்படி ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். இப்போது நாங்கள் மெச்சூர்டாக தான் இருக்கோம். 2 அவராக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும். இன்னைக்கு கூட காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை. அது என்ன எதுக்கு இங்கே சொல்கிறேன் நான் சொல்லுவேன்.